நல்ல சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் இந்த காலை வேளையில மட மகிழ்ச்சியோடு இருக்கீங்க? அவ்வளவுதான் சத்தமா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும்தான் போதகர் மூலமாய் பேசுவார் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சத்தம் நம்ம மத்தியிலே துணித்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாசிக்கிறீங்க? இந்த வேதத்தை வாசித்தாலே ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமான நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இது வெறும் மனிதனுடைய வார்த்தை அல்லப்பா. அப்பா, உம்முடைய வார்த்தை இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியிலே துணைக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தை காதேஸ் வனாந்தங்களை அதர பண்ணுகிறதாக இருக்குது. உம்முடைய வார்த்தை பெண் மான்களை ஈனம் பண்ணுகிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் நீங்க எங்களோடு கூட பேசுங்க. பரிசுத்த ஆவியோடைய வார்த்தை இந்த மத்தியிலே துணிக்கும் போதே ஜனங்களுடைய இருதயம் சீர்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அடியனை பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வசனங்களை இந்த காலை வேளையில் நாம் தியானிப்போம். வேதத்திலே பழைய ஏற்பாடு 1062வது பக்கம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வசனங்களை இந்த காலை வேளையில் நாம் தியானிப்போம். வேதம் உள்ளவர்கள் வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பிடத்திலும் ரட்சிப்பு உண்டாய் இருக்கும். அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் ஒரு சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகம். ஹல்லேலூயா. யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவங்களினாலே இப்பொழுது தண்டனைக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட தண்டனை என்றால், கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் இழந்து இருக்கிறார்கள். இப்போது அங்கிருந்த வயல்வெளிகள் எல்லாம் வெட்டுக்கிளினாலே அழிக்கப்பட்டது. சாப்பாடுக்கு ஒன்றுமில்லை, அங்கே முழுவதும் பஞ்சம், தண்ணீர் இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அங்கே வாழ்வதற்கான எந்த ஒரு ஆதாரமும் அந்த நாட்டிலே, தேசத்திலே, பட்டணத்திலே இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த யோவேல் தீர்க்கதரிசன காலத்திலே இந்த ஜனங்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா வேதத்தை? யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். என்ன நடந்தது? ஏன் ஆண்டவருடைய கோபாக்கினை அவர்கள் மேலே? ஜனங்கள் செய்த பாவத்தினாலே அங்கே கர்த்தருடைய கோபம் ஜனங்கள் மேலே. கர்த்தர் எப்போதும் அன்பாக இருக்கிறவர், கர்த்தர் இரக்கமுள்ளவர் தான், கர்த்தர் பாசமா இருக்கிறவர் தான், மன்னிக்கிற கர்த்தர் தான். ஆனாலும் கர்த்தருடைய கோபம் மூண்டது இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே. எல்லாரும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு கீழாக இருக்கிறார்கள். பட்டணம் அழிவுக்குள்ளாக இருந்தது. பட்டணம் அங்கே கர்த்தருடைய தண்டனை கீழாக இருந்தது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அளவுக்கான தண்டனை. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய தண்டனை பாருங்க. நம்ம அநேக நேரம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து தியானிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய கோபம் மறுபக்கம் இருக்கிறது, அவருக்கு மறுபக்கம் இருக்கிறது. அதுதான் நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா, ஆமென். எல்லா ஜனங்களும் பாவத்துக்குள்ளாக இருந்தபடியினாலே இங்கு ஒரு பெரிய தண்டனை. எப்படிப்பட்ட தண்டனை? விவசாய நிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. பெரிய பெரிய வெட்டுக்கிளிகள் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல நாட்கள்
பல நாட்கள் அங்கிருந்த விவசாய நிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஜனங்கள் அங்கே மிகவும் மிகவும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டே இருந்தார்கள். ஒருவேளை சாப்பிட்னாலே நமக்கு முடியல பாருங்க. ஒரு நாள் சாப்பிட்னாலே, ஒரு வேளை சாப்பிட்னாலே மயக்கம் வருது, தலை சுத்துது, உடம்பு படபடக்குது, இப்படியெல்லாம் மனுஷனுக்கு நேரிடுகிறது. ஆனால் அங்கே பல நாட்களாக உணவு இல்லை, தானியங்கள் எல்லாம் அழிந்து போயிற்று, பயிர்கள் எல்லாம் சேதம். ஆனால் அப்படிப்பட்ட காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் ஜனங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஜனங்கள் பாவங்களுக்குள்ளாக இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு உண்டாகிறது. ஏன் ஆண்டவருடைய வார்த்தை ஜனங்கள் பாவத்துக்குள்ளாக இருக்கும்போது உண்டாகிறது? அந்த வார்த்தை ஜனங்களை மீட்கிறதாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய கோபம், கர்த்தருடைய நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அழிவு ஜனங்கள் மேலே, அழிவு கர்த்தரின் மேலே, கர்த்தருடைய கோபம் ஜனங்கள் மேலே மூண்டது. இதுதான் இந்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது அதனுடைய பின்னணி. ஆனால் ஆண்டவர் ஜனங்களோடு கூட இடைபடுகிறார், ஜனங்களோடு கூட பேசுகிறார். ஏன் பேசுகிறார்? அவர்களை உயிர்ப்பிக்க, தன் பக்கமாய் சேர்த்துக்கொள்ள, மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறார். உயிர்ப்பித்தலை குறித்து ஜனங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அழிவிலிருந்து எப்படி விடுதலை ஆவது என்பது கர்த்தர் அவர்களோடு கூட பேசுகிறார். வாசிப்போம். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15, 13, 14 வசனங்களை நம்ம வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 13, 14. தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் கோபப்படுகிறவர் தான், ஆனால் அவருடைய கோபத்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை மீட்க மனஸ்தாபப்படுகிற தெய்வம் அவர். எப்படி அழிந்து போ அப்படின்னு சொல்லி அழிக்கிற தேவன் அல்ல, அழிவிலிருந்து மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை மீட்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் பரிதபிக்கலன்னா நம்ம இன்றைக்கு உயிரோடு கூட இருந்திருக்க முடியாது. பாவத்தினாலே அழிந்து போயிருப்போம், அக்கிரமத்தினாலே அழிந்து போயிருப்போம், தண்டனையினாலே அழிந்து போயிருப்போம். ஹல்லேலூயா. அவர் பரிதபித்தனாலே தீமையிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். பாவங்களிலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். எல்லா விதமான பொல்லாத காரியங்களிலிருந்தும் கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி மனம் திரும்புதல்? எப்படிப்பட்ட மனம் திரும்புதல்? உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். ஆண்டவருடைய சத்தம் ஜனங்களுக்குள்ளாக இப்பொழுது உண்டாகிறது. நீங்கள் உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனிடத்திலே திரும்புங்கள். பொல்லாத காரியங்கள் உலகத்தில் இருக்கிறது, ஜனங்களை அழிவிக்கிற காரியம் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் ஜனங்கள் தங்களுடைய இருதயங்களை கிழித்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், கர்த்தரிடத்தில் திரும்பினால் ஆண்டவர் நமக்கு சேமத்தை அளிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சத்தத்தை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த பொறுமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். He is மிகுந்த பொறுமை. ஹல்லேலூயா. மிகுந்த பொறுமை உள்ளவர், சகிக்கிற தேவன். மீண்டும் கெட்ட குமாரன் ஓமையை நம்ம பார்க்கும்போது அங்க இருக்கிற அப்பா, மகன் அப்பாவை விட்டு சென்று விட்டான். சொத்துக்களை, ஆஸ்திகளை எல்லாம் எடுத்து விட்டு சென்று விட்டான். ஆனால் அப்பா ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறார், என் மகன் மீண்டும் என்னை தேடி வருவான். மிகுந்த பொறுமையோடு காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மிகுந்த பொறுமை. பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் மீண்டும் என்னை தேடி வருவார்கள். மிகுந்த பொறுமை. கர்த்தருடைய கதாபாத்திரம், கர்த்தருடைய குணாதிசயம் என்பது அதை புரிந்து கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் அன்பு, நீடிய சாந்தம், இரக்கம், மனதுருக்கம், மிகுந்த கிருபையும் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை நம்மேலாக இருக்கிறது. நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறார், மிகுந்த பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நல்ல சத்தத்தை ஊத்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். திரும்புங்கள். ஜனங்க யார்கிட்ட திரும்பணும்? ஆண்டவரிடத்துல, தேவனிடத்துல திரும்புங்கள். பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்.
மனம் திரும்புதலை குறித்து இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே யோவேல் வலியுறுத்தி பேசுகிறார். ஹல்லேலூயா. வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமா? 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தில் கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். உபவாச நாளை, விசேஷித்த உபவாச நாளை நீங்கள் நியமியுங்கள். எல்லா மூப்பர்களை வர சொல்லுங்க, எல்லா ஜனங்களையும் வர சொல்லுங்க, ஆலயத்தில் கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்கள். மனம் திரும்புதல் மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு எல்லா சபைகளையும், மோஸ்ட் ஆஃப் த எல்லா சபைகளையும் கிருபையின் சத்தியத்தை எப்படி போதிக்கிறார்கள் என்றால் ஆசீர்வாதமாக கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். கிருபை எதை, எப்படி கிருபையை போதிக்க வேண்டும்? மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. ஆமென். நாம் மனம் திரும்பிக்கிறோம். எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே நாம் மனம் திரும்பி இருக்கிறோம், மனமாற்றம் அடைந்திருக்கிறோம். நல்ல சத்தத்தை வரைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். எஸ், மனம் திரும்புதல். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலும் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், ஜனங்கள் கர்த்தர் பக்கமாய் சேர வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தோடு ஒட்டி இருக்கிறாங்க, பிசாசோடு டெய்லி ஒட்டி இருக்கிறாங்க. வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, உபவாச கூட்டத்துக்கு வர மாட்டாங்க, ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வர மாட்டாங்க. ஏன்? இருதயம் ஆண்டவரோடு இல்ல. என் முகத்தை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இன்றைக்கும் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் செய்கிற போதுதான் என்ன நடக்கிறது? என் ஆவியை நான் ஊற்றுவேன். சும்மா ஊத்த மாட்டார் ஆவியை. ஃபர்ஸ்ட் மனம் திரும்புதல், repentance. We need repentance every day. We need salvation every day. ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை. முடிவு பரியந்தமும் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க? 1992. சரி, ரைட்டு. 2024 ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? Salvation is not a one day process. ஒரு நாள் நடக்கிற காரியம் அல்ல ரட்சிப்பு. அனுதினமும் ஆண்டவரோடு கூட இருக்கும்போது தான் இந்த ரட்சிப்பு எனக்குள்ளாக உண்டாயிருக்கிறது. இல்லை என்றால் பாவம் என்னை மேற்கொள்ளும், இந்த என்னுடைய சுபாவமே என்னை மேற்கொள்ளும், இந்த உலகம் என்னை மேற்கொள்ளும், அசுத்தங்கள் என்னை மேற்கொள்ளும், மோகங்கள் என்னை மேற்கொள்ளும். நான் ஆண்டவரோடு கூட இருக்கும் போதுதான் இந்த ரட்சிப்பு எனக்குள்ளாக காக்கப்படுகிறது, பரிசுத்தம் காக்கப்படுகிறது, எனக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை காக்கப்படுகிறது, எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் காக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எஸ், மனம் திரும்புதல். உபவாச நாளை நியமியுங்கள். ஏன் சபையில உபவாச ஜெபம் வைத்திருக்கிறோம்? சுத்திகரிக்கப்பட, பாவங்கள் நிவர்த்தியாக்கப்பட, ஆண்டவரோடு கூட சேர. ஆண்டவரோடு கூட சேர. எத்தனை பேர் இந்த காலை ஆராதனை நான் அவரோடு கூட சேர விரும்புகிறேன் என்று சொல்ல விரும்புகிறீர்கள்? எஸ், நான் ஆண்டவரோடு கூட சேரணும், நான் ஆண்டவரோடு கூட உறவாடணும். I need a strong relationship with God, not these worldly people. இந்த உலக ஜனங்களோடு கூட இல்ல, உலகத்தாரோடு கூட இல்ல, அவரிடத்திலே சேருங்கள். இந்த காலை ஆராதனை ஆண்டவருடைய சத்தம் உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் தேவனிடத்திலே சேருங்கள், நீங்கள் ஆண்டவரிடத்திலே சேருங்கள். ஏன் நான் ஆண்டவரிடத்தில் சேர வேண்டும்? அப்பொழுது அவர் அவருடைய ஆவியை என் மேல ஊற்றுவார், என் மேலே ஊற்றுவார், என் மேலே ஊற்றுவார். எஸ், ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். மனம் திரும்புவதற்குரியதான கர்த்தருடைய சத்தம் தொனித்து கொண்டே இருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நம்ம வாசித்தோம். இப்பொழுது 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடுங்கள், என்னிடத்திலே திரும்புங்கள், என்னிடத்திலே வாருங்கள். மனம் திரும்புவதற்கு ஏற்றதான சத்தம். ஐயா தூங்காதீங்க, கவனிங்க வசனங்களை.
என்னிடத்துல கவனிங்க, என்ன பாருங்க, என்னிடத்துல சேருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை. அடுத்தது என்னிடத்துல திரும்புங்கள். யார் இடத்துல திரும்பணுங்க? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவரிடத்துல திரும்பணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க, தேவனை நோக்கி பார்க்குறாங்க. மீதி 7 நாள் கர்த்தரை பார்க்கறதே இல்லை, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதும் இல்லை, ஆண்டவரோடு கூட பேசுகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. மனம் திரும்புதல், ரிப்பெண்டன்ஸ். ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் சொல்லலாமா? உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும், என் முழு இருதயத்தோடும் நான் ஆண்டவர் இடத்துல திரும்பணும். மனிதன் பக்கம் திரும்பிடக்கூடாது. உலகத்தில் பல தலைவர்கள் இருப்பாங்க, இருதயம் அவர்களோடு கூட இணைந்திடக்கூடாது. என் இருதயம் ஆண்டவரோடு கூட இருக்கணும், என் எண்ணம் ஆண்டவரோடு கூட இருக்கணும், என் வாழ்க்கை ஆண்டவரோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய இருதயத்தை எல்லாம் அவர் பக்கமாக சாய்க்க வேண்டும். சத்தமா கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உபவாச நாளை நியமிங்கள். எல்லாரும் கூடி வர செய்தார் யோவேல். எல்லா ஜனங்களும் வந்து புலம்பலோடு அழுகையோடு அவருடைய சந்நிதியிலே வந்து கூக்குரலிட்டார்கள். ஹல்லேலூயா. நினைவே பட்டணம் இன்னும் கொஞ்ச நாளிலே கவிழ்க்கப்பட்டு போகும் என்ற சத்தத்தை கேட்ட உடனே அங்கிருந்த குழந்தைகள், பாலகர்கள், அங்கிருந்த மிருக ஜீவ ராசிகள் முதற்கொண்டு உபவாசம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எஸ், ஹல்லேலூயா. இன்றைக்கு மனிதனுக்குள்ள தாழ்மை இல்லாததுனால தான் அங்கே ஆண்டவரால் அவங்க வாழ்க்கையில் செயல்பட முடியல. மேட்டிமை மனிதனுக்குள்ளாக, பெருமை, அகந்த, நிர்விசாரம், சோம்பல், இவைகள் எல்லாம் மனிதருக்குள்ளாக இருக்குது. ஆண்டவர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. எஸ், நமக்குள்ளாக ஆண்டவர் நமக்கு தாழ்மையை தரணும். இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகளை எவ்வளவோ பேசியிருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையில் அவைகளெல்லாம் மன்னிக்கணும். அதுதான் மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. ஆமென். எஸ், நெகேமியா அப்படித்தான் ஜெபிக்கிறார். நாங்களும் எங்கள் வீட்டார்கள் அனைவரும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு எவ்வளவோ நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம பிரச்சனையை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை மன்னியும். ஆயக்காரன் ஜெபமே, நான் பாவியாக என் மேலே கிருபை. ஆண்டவருடைய கிருபை, இந்த மன்னிப்பு எதை கொண்டு வருகிறது? கிருபையை கொண்டு வருகிறது. கிருபை எதை கொண்டு வருகிறது? ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. வேதனை எல்லாம் வராது, துக்கங்கள் எல்லாம் வராது. நான் வாழ்வது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. நல்ல சத்தமா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையை நீர் மாற்றும். எஸ், நான் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி. யோவான் ஸ்நானகன் அதை தான் பிரசங்கித்தார். மனம் திரும்புவதற்கு ஏற்றதான கனிகளை கொடுங்கள். ஆமென். முதலாவது காரியம் மனம் திரும்புதல். இரண்டாவது வாசிப்போமா? 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். எல்லா வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க வேதத்தை மட்டும் பாருங்க, வேற எதையும் பார்க்க வேண்டாம். 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் ரட்சிப்பு உண்டாகும். உபவாசிக்கும் போது, ஆண்டவரிடத்தில் சேரும் போது எனக்கும் உங்களுக்கும் ஜனங்களுக்கும் ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. அங்கே ஜனங்கள் எல்லாரும் புதுப்பிக்கப்படுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள், ஆண்டவரிடத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். நான் மட்டுமல்ல, மீதியாய் இருப்பவரிடத்திலும் ரட்சிப்பு பரவுகிறது. நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு மட்டும் ரட்சிப்பு இல்லை, என் மூலமாய் அநேக ஜனங்களுக்கு இந்த ரட்சிப்பு.
அநேக ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு, அநேக ஜனங்களுக்கு இந்த கர்த்தருடைய கிருபை செல்லுகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, யார் யார் பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் போது, உபவாசித்து ஜெபிக்கும் போது, உபவாசித்து ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் போது, அவருடைய முகத்தை பார்க்கும் போது, நம்முடைய மனது எல்லாம் ஒருநிலைப்படும் போது அங்கே என்ன நடக்கிறது? அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் மீட்கப்படுவான். என்ன அர்த்தம் ரட்சிப்பு என்றால்? அவன் மீட்கப்படுவான். எதிலிருந்து மீட்பு? அழிவிலிருந்து மீட்பு, கர்த்தருடைய கோபத்திலிருந்து மீட்பு, கர்த்தருடைய சாபத்திலிருந்து மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை செய்கிறது? இந்த மனம் திரும்புதல் என்னை அழிவிலிருந்து மீட்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஜனங்கள் அழிவுக்குள்ளாக இருக்கிறார்கள், அழிவுக்குரிய காரியங்களிலே இருக்கிறார்கள். ஆமென். நம்முடைய தேவனும் அழியாமைக்குரியவர். அவர் என்றென்றும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோட ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் எனக்குள்ளாக இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த மனம் திரும்புதல் என்னை ஆண்டவரிடத்திலே சேர்க்கிறது மட்டுமல்ல, என்னை பாவத்திலிருந்தும் நியாய தீர்ப்பிலிருந்தும் என்னை விடுவிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய கோபத்திலிருந்து என்னை விடுவிக்கிறதாக இருக்கிறது, அழிவிலிருந்து என்னை விடுவிக்கிறதா இருக்கிறது, என்னையும் என் குடும்பத்தையும் நியாய தீர்ப்புகளிலிருந்து என்னை விடுவிக்கிறதாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த விடுதலை வேண்டும்? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். நானும் என் வீட்டார்வோம் என்றால் கர்த்தரை என்ன செய்வோம்? சேவிப்போம். நானும் என் குடும்பமும் கர்த்தரை சேவிக்கணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும். ஏன்? அப்பதான் அந்த ரட்சிப்பு என் வீட்டுக்குள்ளாக வருது, எனக்குள்ளாக வருது, உங்களுக்குள்ளாக வருது. உங்க தலைமுறைக்கே இந்த ரட்சிப்பு உண்டா இருக்கும். நல்ல சத்தமா கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது காரியம் மனம் திரும்புதல். இரண்டாவது புதுப்பித்தல், ரெஸ்டோரேஷன். ஹல்லேலூயா. எப்போ அந்த ரெஸ்டோரேஷன்? எப்போ நான் மீட்கப்படுகிறேன்? அவரை தொழுது கொள்ளும் போது. ஹல்லேலூயா, ஆமென். அவரை தொழுது கொள்ளும் போது நான் மீட்கப்படுகிறேன். மூணாவது காரியம், 2ஆம் அதிகாரம் 19 முதல் 26வது வசனங்களை நாம வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 19 முதல் 26. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி, அதன் முன்தண்டு கீழ்க்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி. 24 வாசிங்க. களங்கள் தானியத்தினாலே நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்து ஓடும். வெட்டுக்கிளிலாகலே நாசமாக்கப்பட்ட பயிர்கள், தானியங்கள் எல்லாம் நாசமாக்கப்பட்டது. இப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் உபவாசிக்கும் போது, கர்த்தரை தேடும் போது அவருடைய மனது ஒருநிலைப்பட்டது. ஆண்டவர் அவர்கள் தேடினார்கள், வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். இப்பொழுது அடுத்தது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. களங்கள் தானியத்தினாலே நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்து ஓடும். சாப்பாடுக்கே வழி இல்லை. அங்க பல உயிர்கள் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த வெட்டுக்கிளிகள் வந்து பயிர்களை சேதப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஆனால் எப்போது ஜனங்கள் மனம் திரும்புதலுக்கு வரும்போது, தங்களை சீர்படுத்தும் போது, இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகிறது. தேசமே நீ பயப்படாதே, நீ மகிழ்ந்து களக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது மட்டும் இல்ல, இப்ப அடுத்தது வருது. களங்கள் தானியத்தினாலே நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் உன்னை புறஜாதிகளுக்குள்ளாக நிந்தையாய் வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தே நீங்கள் அதனாலே திருப்தி ஆவீர்கள். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பாருங்க, கர்த்தருடைய சாபம் பூமி எல்லாம் பட்சித்து போட்டது. ஆனால் எப்போ ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவரத்தில் சேர்ந்தார்களோ, இப்போ கர்த்தருடைய வார்த்தை எப்படி மாறுது பாருங்க. எப்படிலாம் மாறிச்சு. தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் திருப்தியாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். எஸ், பஞ்ச காலத்தில் எலியாவை என்ன செஞ்சார் ஆண்டவர்? பஞ்ச காலத்தில் எலியாவை என்ன செய்வார்?
போஷிப்பார். நம்ம ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவரை நம்முடைய இருதய ஒழுங்காய் தேடும்போது காலங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், பூமியோடைய நிலைமைகள் எப்போ வேணாலும் மாறி போகலாம். ஆனால் நான் ஆண்டவரை ஒழுங்கா தேடினேன்னா எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. எலியாவை பஞ்ச காலத்தில் போஷித்தவர் சும்மா விட்டாரா? இல்லவே இல்லை. என்னை அவர் போஷிக்கிறவராக இருக்கிறார், என்னை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தானியமும் ஸ்தோத்திர திராட்சரசமும் என்னையும் வழிந்தோட செய்வார். கைகளை உயர்த்தி நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஆமென். எஸ், ஆண்டுடைய வார்த்தையினால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எஸ், ஹல்லேலூயா. பாருங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குது பாருங்க. அவருடைய கோபம் வந்து ஒரு நிமிடம் தான், கொஞ்ச நேரம் அவருடைய கோபம். ஆனால் அவருடைய தயவு எப்படி இருக்குது பாருங்க, அது நீடிய தயவு. எஸ், ஆண்டவர் நம்ம மேல கோபப்படலாம், ஆனா பல மடங்கு அவர் நம்ம மேல அன்பாக இருக்கிறார், நம்ம மேல இரக்கமாக இருக்கிறார், நம்ம மேல நீடிய சாந்தம், மிகுந்த பொறுமை, மிகுந்த பொறுமை ஆண்டவர் நம்ம மேல இருக்கிறார். பாருங்க எப்படிப்பட்ட கோபம். அங்கிருந்த விவசாய நிலங்கள் எல்லாம் ஆண்டவர் அழிச்சு போட்டார். இப்ப ஜனங்கள் வழி இல்லை. இப்ப யாரை தேடணும்? ஆண்டவரை. ஆண்டவரை தேடனால எப்படிப்பட்ட நன்மைகள் பாருங்க. திராட்சரசம் புரண்டோடுதான், எண்ணெய்கள் வழிந்தோடுதான், தானியங்கள் அங்க பாருங்க பயங்கரமான செழிப்பை ஆண்ட. அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. எல்லாம் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். படைப்பாளி அவர்தான், படைப்புக்கு சொந்தக்காரனும் அவர்தான், என்னை படைத்தவரும் அவர்தான். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். தானியங்கள் திராட்சரசங்கள் எல்லாம் வழிந்தோடிற்று. என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தானியங்கள் வரும், திராட்சரசங்கள் வரும். சத்தமா ஆமென், அல்லேலூயா, ஆமென். சில பேருக்கு மூஞ்சே இல்லை, சீக்கிரம் முடி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி முகம் இருக்கு. நான் சந்தைக்கு போகணும், கருவாடு வாங்க, மதியம் கருவாடு குழம்பு ஆக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி உக்காந்துட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தை தான் தானியத்தை தரும், ஆண்டோடைய ஆசீர்வாதம் எண்ணெயை தரும், ஆண்டோடைய ஆசீர்வாதம் என்னத்தை தரும்? அடுத்தது திராட்சை ரசத்தை தரும். அல்லேலூயா, ஆமென். எப்போ இதெல்லாம் நடக்குது பாருங்க. உபவாச நாளை சத்தமா சொல்லுங்க. ஐயா மரங்களாம் சொல்லுங்க. உபவாசனாலே வேப்பங்கான்னு நினச்சிக்கிறாங்க எல்லாம். உபவாசனா என்ன நினைக்கிறாங்க? வேப்பங்காய், பாகற்காய் அப்படி என்ன செய்யறாங்க? அதனால தான் இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இருங்கன்னு சொன்னா வேகமா ஓடுறோம் பாருங்க. என்னமோ இங்க பாவக்காய் கொடுக்குற மாதிரி சாப்பிட்றோம். உபவாச நாளை நியமிங்கள், என் முகத்தை தேடுங்கள். ஆண்டவருடைய சத்தத்தை இப்போ ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த சத்தத்தை நீங்க கேட்கும் போது தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்மளை நோக்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அற்புதமா நடத்துவா. இல்லை அப்படின்னா என்ன செய்வோம்? புலம்புவோம் வீட்டில். ஆண்டவரை தேடாத வீட்டில் புலம்பல் சத்தம் இருக்கும், சண்டையின் சத்தம் இருக்கும், வறுமைகள் இருக்கும், தரித்திரங்கள் வீட்டில் என்ன செய்யும்? இருக்கும். யார்? கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில். உலகாத்தன் வீட்டில் பணங்கள் இருக்கும், அது 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 அவனை கத்திரத்தில் சேர்க்காது. ஆனால் ஆண்டவருடைய நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில தேவை. அப்படின்னா நான் ஆண்டவரை தேட என் மனது ஒருநிலைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவர் மேலே என்ன செய்யணும்? அன்பு கூறணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் மேலே அன்பு கூறுவீங்க? முக்கியமாக ஆண்டவர் மேலே 3வது ஞாயிற்றுக்கிழமை எப்போ அன்பு கூறுவீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. 3வது ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலா ஆண்டவர் அன்பு கூறணும். அல்லேலூயா. அவளோ அவருடைய பாதத்தை ஓயாமல் வந்து என்ன செஞ்சாலாம்? எப்படி? என்ன இப்படி ஓயாமல் சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து. ஓயாம முத்த செய்யணும். இனிமேட்டு 3வது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, எல்லா ஞாயிற்றுக்கிழமும் உபவாச ஜெபம் தான். 3வது ஞாயிற்றுக்கிழமை தான் உபவாச ஜெபம். சில பேர் 3வது ஞாயிற்றுக்கிழமை உஷாராயிடுறாங்க. மாலை ஆராதனைக்கு போய்க்கலாம், காலை வீட்டில் படுத்து தூங்கிட்டு கறியை சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி
நல்லா படுத்து தூங்கிட்டு சாயந்தரமா போய்க்கலாம். சாயந்தரமும் வர முடியாது, கடைசியா ஞாயிற்றுக்கிழமையே வர முடியாது. எப்படிலாம் பிளானு ஐயா, ஒரு நிலைப்படுங்க ஐயா, உபவாச நாளை நேமுங்க ஐயா, அப்பதான் என் திராட்சை ரசம் வீட்டில் ஓடும். ஆசீர்வாத கதவுகள் அப்பதான் திறக்கும். அப்பதான் வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறும். அப்பதான் என் மாம்சமான யாவர் மேல என் ஆவிய ஊற்றுவேன். கையை தட்டி நல்ல சத்தமா ஒரு ஆமென். ஹல்லேலூயா. திடீர்னு நேத்து எங்க அம்மா, நீ தான் அப்பா செய்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நேத்து மதியானம் என்ன பேசுறது என்ன கொடுக்குறதுனே தெரியல. மதியானத்துலேருந்து ஒரே ஜபமே பண்ணிக்கிட்டே இருந்தேன். என் மனைவி என்கிட்ட வந்து, நீங்கள் தூங்கலையா? இல்லை, நான் தூங்க லேட் ஆகும், பிரசங்கம் ரெடி பண்ணணும் அப்படின்னு. என்ன ஆண்டவரே பேசுறது? ஆவியானவர் சொன்னார், என்னை பற்றி நீ பேசு. ஹல்லேலூயா. வசனத்தை தொலைவரேன், இப்படி பேஜ் திறக்கிறேன், இப்படி பார்க்குறேன். மணி 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து வசனத்தை படிக்கிறேன், கமெண்ட்ரி படிக்கிறேன், வேதத்தை இங்கிலீஷ் பைபிள் 2 பைபிளை எடுத்து வச்சு அது மொழிபெயர்ப்பு பார்த்து எழுதி நான் தூங்குறப்ப மணி 3 ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. என்னுடைய மனது ஒரு நிலை ஆயிடுச்சு. இன்னும் உபவாசிக்கணும், இன்னும் ஆண்டவரை தேடணும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குது? ஹல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்தில் நம்ம வந்துட்டாலுமே ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிச்சிடும். எஸ், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் போதே நமக்குள்ள ஒரு அக்னி மூன்றும், ஆனால் எழும்பிரும். உபவாசம் எண்ணம் வராமல் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அந்த எண்ணம் வந்துடும். நல்ல சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாத்தையும் புதுப்பிக்கிறார். நிலங்களை புதுப்பிக்கிறார். அழிஞ்சு போன நிலத்தை இப்ப புதுப்பிக்கிறார். ஜனங்களை கர்த்தர் புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பாருங்க, அது எப்படி அது செத்ததா இருந்தாலும் அது உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். நிலங்கள் எல்லாம் செத்து போயிற்று, பயிர்கள் எல்லாம் அழிந்து போயிற்று, தானியங்கள் எல்லாம் அழிந்து போயிற்று. ஆனால் எங்க தானியங்கள் அழிந்து போனதோ அங்கே தானியங்களை முளைக்க செய்கிறார். ஹல்லேலூயா. எண்ணெயை வரவழைக்க செய்கிறார். திராட்சரசங்களை வீடுகளிலே வழிந்தோட செய்கிறார். கையை உயர்த்தி நல்ல சத்தமாய், ஆண்டவரே என்னுடைய வீடும் அப்படிப்பட்ட ஒரு வீடாய் மாற, என்னுடைய இருதயம் அந்த காலை வேளையிலே மாறட்டும். உம்மை தேட எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்திலே சேருங்கள். இந்த காலை ஆராதனை என்னுடைய இருதயம் உம்மிடத்திலே சேரணுமே. நல்ல கையை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை நம்ம தியானிப்போம். அடுத்து கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். 2ஆம், நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு நீங்கள் திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது. 27, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நல்ல சத்தமாய் கைகளை தட்டி ஆண்டவருடைய வார்த்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். மனம் திரும்புகிற போது, அவரை தொழுது கொள்ளும் போது தானியங்கள் வருகிறது, திராட்சரசங்கள் வழிந்தோடுகிறது, எண்ணெய் என் வீட்டுக்குள்ளாக வருகிறது. அடுத்தது கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் அதை எல்லாம் சம்பூரணமாய் சாப்பிடுங்கள். ஹல்லேலூயா. சில பேர் ஆண்டவர் கொடுத்தானோ போய் டெபாசிட் எஃப்டி பண்றீங்க. என்ன பண்றீங்க? ஆண்டவர் சில நேரம் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது என்ன பண்ணிடுறான்? ஃபிக்ஸ்டு டெபாசிட்டா, அது தமிழ் என்னது? எஃப்டி. சரி, என்னமோ சேமிப்புல போய் என்ன செஞ்சிடறான்? இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு இதில் போய் என்ன செஞ்சிடறான்? 1 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் தரான். சரி, அதில் போட்டு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சரியா பிரயோஜனிக்க தெரியல, பிரயோஜனப்படுத்த என்ன செய்யல ஜனங்களுக்கு. ஆண்டவர் சொல்ற, நீ அதை திருப்தியா சாப்பிடு. ஹல்லேலூயா. நீ உங்க வீட்டாரும் என்ன செய்யுங்க? நல்லா புசிங்க, நல்லா சாப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சில நேரம் ஆசீர்வாதம் நமக்கு நிறைய வந்துடும், ஆனால் பிறருக்கு உதவுன்னு என்ன செய்யாது, தோணாது. மனுஷன் புத்தி அப்படிதான். எனக்கு ஒருத்தர் சொன்னார், நான் முந்தானத்து ஃபோனில் பேசியிருந்தோம், நிறைய பேருக்கு உதவி பண்ணுற மனப்பான்மை இன்னைக்கு இல்லாமல் போச்சுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமாம் தம்பி, அப்படி தான் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனால் நானாக கர்த்தரை நான் ஆசீர்வச்சா நிச்சயமாக நான் உதவணும் அப்படின்னு. இல்லைடா நீயும் மாறிடுவேன், பணம் ஒன்று அப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு. நானே மாறிடுவேன்டா அப்படின்னு. இல்லைன்னா அவங்களாம் நினச்சா உதவி பண்ணலாம் தெரியுமா?
நான் உங்கள் சர்ச்சுக்கெலாம் அவங்க உதவி செய்யலாண்ணா, அவங்களாம் பண்ணலாண்ணா அப்படின்னா. டேய், கர்த்தர் தானே நமக்கு எல்லாமே அப்படின்னு. ஹல்லேலூயா. அவங்கள ஆசீர்வச்ச தேவன் நம்மளே என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒன்று, நமக்கு பிறருக்கு கொடுக்க தெரியணும். ஹல்லேலூயா. உதாரண குணமுள்ள ஆத்துமா. வசனம் தெரியாதா? இன்னும் செழிக்க, நான் இன்னும் செழிக்கணும்னா கர்த்தர் எனக்கு கொடுத்ததுல இன்னும் நிறைய பேருக்கு நான் கொடுக்கணும். அப்போ தான் நான் இன்னும் செழிச்சுக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. இது ஒரு நாள் நடக்கிற சம்பவம் இல்லை. எல்லா நாளும் ஆண்டவர் என்னுடைய வீட்டில் திராட்சை ரசத்தை வழிந்தோட பண்ணிக்கிட்டே இருப்பார். காணாம வீட்டில் காலியான பாத்திரத்தை என்ன செஞ்சாரு பாருங்க, அவர் அதை ஆசீர்வதிச்சாரு. ஹல்லேலூயா. ருசியான ரசம், நீங்கள் திருப்தியாய் சாப்பிடுவீர்கள். திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை துதிக்கணும். வீட்டில் ஆண்டவரை பாடணும், வீட்டில் ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கணும். நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திருப்தி அடைந்து தூங்குங்கள். வீட்டில் வசனம் இருக்கா? இதுல நல்ல சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்கள், இலை பாருங்கள் வசனம் இருக்கா? திருப்தி அடைந்து வீட்டில் நைட்டு நல்ல சாப்பிட்டுட்டு குடும்பமா உக்காந்து ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கணும், ஆண்டவருடைய நாமத்தை பாடணும். ஏன்? அப்போது என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை, என் குடும்பம் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி அடைவார்கள். சத்தமா கையை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எஸ். நம்மளை ஒருபோதும் ஆண்டவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். என்னை திருப்தியாய் வாழச் செய்வார். ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் தான் 5000 பேரை போஷிச்சார். ஹல்லேலூயா. கொஞ்சம் வருமானம்னாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கெல்லாம் கொஞ்சம் வருமானம் தான். இதெல்லாம் வீட்டு வாடகை கட்டுவானா, கரண்ட் பில்லை கட்டுவானா, தசமபாகம் கொடுப்பானா, இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், கர்த்தர் என்ன பண்ணார்? ஏசப்பா மீன் இந்த பக்கம் கையில், 2 வானத்துக்கு நேரா என்ன செஞ்சார்? ஸ்தோத்திரம். சம்பளத்தை கையில் வாங்கணுன்னே ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துடணும், ஸ்தோத்திரம் பண்ணிடணும். அப்போ என்ன நடந்துச்சு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னைக்கு நம்ம வருமானத்தை கையில் வாங்கணும்னு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை, அந்த கனத்தை துதிய என் வருமானத்தில் ஆண்டவருக்கு செலுத்தும் போது அங்கே பெருக்கம் உண்டாகிட்டே இருக்குது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. நான் எப்படி இதெல்லாம் ருசிக்க முடியும்? இதெல்லாம் நான் செய்யும் போது அவர் எப்படி நல்லவர் என்பதை என் வாழ்க்கையில ருசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் முகம் வெட்கப்படுவது இல்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் திருப்தியாய் சாப்பிடுவீர்கள். ஹல்லேலூயா. சாப்பாடுக்கே வழி இல்லாத நேரம், பஞ்சத்தில் இருந்த நேரம், ஆண்டவருடைய வார்த்தை வந்தோன்னு ஜனங்கள் எல்லாரும் அது கீழ்ப்படுகிற போது ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேற ஒரு தேவன் இல்லை, வேற ஒரு தேவன் இல்லை, வேற ஒரு தேவன் இல்லை, வேற ஒரு கர்த்தர் இல்லை. நானே கர்த்தர், நானே கர்த்தர். ஆண்டவர் அப்படிதான் சொல்றார், நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எஸ். எப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்க. ஆமென். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த யுத்தம் யாருடையது? நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நமக்காக யாவையும் செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல சத்தமா கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த 3 காரியங்களை சொன்னேன். முதலாவது மனம் திரும்புதல், இரண்டாவது புதுப்பித்தல், மூன்றாவது ஸ்தோத்திரம். அழிவிலிருந்து ஆண்டவர் ஜனங்களை மீட்கிறார், நிலங்களை எல்லாம் ஆண்டவர் மீட்கிறார். ஸ்தோத்திரம். 4வது காரியத்தை நம்ம வாசிக்க போறோம். 2ஆம் அதிகாரம் 28-30 வசனங்களை சீக்கிரமாக வேகமா செல்ல போறேன். நேரம் மாம்சமான யாவர் மேலும் இப்போது எஸ் ஆமென் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம். அடுத்தது இப்ப நீங்க திருப்தியா சாப்பிட்டாச்சு, ஆண்டவருடைய நாமத்தை துதிங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? என்னுடைய ஆவியை உங்க மேல எல்லாரும் மேலையும் ஊற்ற போறேன். This is something important than others. எல்லாத்தையும் விட ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையும் விட, தானியத்தை விட, மற்ற ஆசீர்வாதத்தை விட எனக்கு ரொம்ப முக்கியம் இதுதான், அவருடைய ஆவி. நல்ல கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. வாலிப தம்பிங்களை கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவே. எஸ்.
அப்பொழுது உங்கள் குமாரர் குமார்த்திகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனைகளை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். என்ன அர்த்தம்? இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வார்கள். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளாக இருக்கும். நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருமுனே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பிடத்திலும் இந்த ரட்சிப்பு உண்டாகும். இப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். என் மூலமா, உங்க மூலமா, ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்ய போதுமானவராக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லலாமா, ஆண்டவரே என் மேல இந்த கால வேளையில உம்முடைய ஆவியை நீர் ஊற்றுவீராக, உம்முடைய ஆவியை என் மேலே ஊற்றுவீராக, என்னுடைய ஆவியை என் மேலே ஊற்றுவீராக. அல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியானவரை பத்தி தெரியும்? பரிசுத்த ஆவியானவரை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை வாலிபர்கள் பரிசுத்த ஆவியை அடையாளத்தோடு பெற்றுக் கொண்டிருக்கீங்க? பரிசுத்த ஆவியானவர் மிகவும் முக்கியம். அவர் தான் நம்மளை நடத்துவார் ஒவ்வொரு நாளும். அவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசுவார். அவர் சரியான பாதையில நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் காலத்தை அடுத்து நம்ம அதை தான் தியானிக்க போறோம். அவர் நம்ம இடத்துல வரும்போது ஸ்தோத்திரம், அவர் என்ன நினைக்கிறாரோ அது என் வாழ்க்கையில செய்து முடிப்பார். ஏன் எண்ணம் அப்ப அந்த இடத்துல வேலை செய்யாது, என் மாம்சம் அந்த இடத்துல வேலை செய்யாது. அவர் தான் என் மூலமா பல காரியங்களை செய்ய நினைப்பார். நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாவர் மேலும் என் ஆவி என்ன செய்வேன்? இப்ப ஊற்றிட்டாரு. இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னு பாப்பா. 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? தீருவே, சீதானே, பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளே, உங்களுக்கும் எனக்கும் என்ன? இப்படி எனக்கு சரி கட்டுகிறீர்களே, இப்படி எனக்கு சரி கட்டுவலாகில் நான் தாமதமின்றி அதிசீக்கிரமாய் நீங்கள் சரி கட்டுகிறதை உங்கள் தலைமேல் திரும்பும்படி செய்வேன். ஜனங்களுக்கு ரோதமாய் பல கூட்டங்கள், தீரு, சீதோன், பெலிஸ்தியான், 3 பேர். ஆண்டவருடைய ஆவியை பெற்ற ஜனங்கள் மேல இப்ப பலவிதமான எதிர்ப்புகள் அவளுக்கு விரோதமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே சத்துருடைய அம்புகள் எப்போதும் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே சிங்கங்கள் பாய ஆயத்தமாய் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பிள்ளைகளை சரி கட்டுவன், ஆனால் நானும் உன்னை சரி கட்டுவேன். ஹல்லேலூயா. எப்ப பாருங்க, நீங்கள் ஸ்தோத்திரம் அந்த வசனத்தை இப்படி எனக்கு சரி கட்டுவீர்கள் ஆகில் நான் தாமதமின்றி அதி சீக்கிரத்தில் நீங்கள் சரி கட்டுகிறதை உங்கள் தலையின் மேல திரும்பபடி செய்வேன். பிரச்சனை அவர் பக்கமா திருப்பி விடுறார் கர்த்தர். ஹல்லேலூயா. எப்போ இதெல்லாம் நடக்குது பாருங்க. எப்போ இந்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளுகிறேனோ, இந்த ஆவியை பெற்ற உடனே இப்ப ஆண்டவர் செய்கிற அடுத்த காரியம், எனக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள் அவைகளை எல்லாம் ஆண்டவர் நிர்மூலமாக்குகிறார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை எல்லாம் ஆண்டவர் நிர்மூலமாக்குகிறார். சத்ருவின் கிரியைகளை எல்லாம் கர்த்தர் அழிக்கிறார். ஆமென். தீருவே, சீதோனே, பெலிஸ்தியாரே, சபைக்கு விரோதமாய் பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த காலகட்டத்தில். ஆனா எவ்வளவு பேர் எழுமி வந்தாலும் ஆண்டவர் யார் யாரெல்லாம் நமக்கு சரி கட்ட நினைக்கிறார்களோ அதெல்லாம் அவங்களுக்கே திருப்பி விடுகிறார். அவர் தலைக்கே திருப்பி விடுகிறார். கையை உயர்த்தி நல்ல ஒரு சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சரி கட்டுறது மட்டும் இல்ல, அடுத்து என்ன நடக்குது பாருங்க. ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஒரு ஊற்று 17வது வசனம் வாசிங்க. என் பரிசுத்த, எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாக இருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவது இல்லை. யார் அந்நியர்? இந்த சீதோன், இந்த தீரு, இந்த பெலிஸ்தியன், இந்த அந்நியன் இனி உன் வாழ்க்கைக்குள்ள வருவது இல்லை. நல்ல சத்தமா ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா.
அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை உன்னிப்பா கவனிச்சு கொண்டு இருக்கிறீங்க? நல்ல கவனிக்கணும், விழிப்பா இருங்க வசனத்தை கேட்கும் போது. அல்லேலூயா. ஆண்டோடைய வசனம் பாருங்க ரொம்ப பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆவியை ஊற்றுவேன், அப்ப என்ன ஆகும்? இந்த எதிரிகள் எல்லாம் அவன் மேல நான் சரி கட்டுவேன். அது மட்டும் இல்ல, இப்போ என் ராஜ்யத்தை எல்லாத்தையும் நான் விரிவாக்க போறேன். அந்த ராஜ்யத்துக்குள்ள அந்நியர்கள் வருவது இல்லை, அங்கே சத்துரு வருவது இல்லை, அங்கே சத்துரு கூடாரம் போவது இல்லை, அவனுடைய எந்த ஒரு திட்டங்களும் பலிப்பதும் இல்லை. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு கனத்தை செலுத்துவோம், மகிமைகளை செலுத்துவோம், கனத்தை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள செய்கிற காலம் இதுதான். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற காலம் இதுதான். இதெல்லாம் எப்போ நடக்கும்? முதல் பாயிண்ட் சொன்னேன், மனம் திரும்பும் போது, கர்த்தரிடத்தில் சேரும் போது, உபவாச நாளை நியமிக்கும் போது. இவைகளெல்லாம் ஆண்டவர் என் வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களில் அவர் செய்கிறவராக இருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் எவ்வளவு நேரம் நம்ம உபவாசிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் என் சந்ததிக்கு நல்லது, என் தலைமுறைக்கு நல்லது. எப்போ? நான் சத்தமா சொல்லுங்க, நான் உபவாசிக்கும் போது. உபவாசிக்கும் போது நல்ல சத்தமா சொல்லுங்க, உபவாசிக்கும் போது. உபவாசிக்கும் போது. எஸ், அது எதுக்கு நல்லது? எனக்கு நல்லது, என் தலைமுறைக்கு நல்லது. அந்நியன் என் ராஜ்யத்துக்குள்ளே வருவதில்லை, தேவர் ராஜ்யத்துக்குள்ளே தீருக்கள் வருவதில்லை, சீதோனிகள் வருவதில்லை, பெலிஸ்தியர்கள் வருவதில்லை. கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்குள்ளாக இருக்கிறது. அந்நியர்கள் இனி அதை கடந்து போவதும் இல்லை. நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஆண்டவர் எப்படிப்பட்ட பாதுகாப்பை எனக்கு தருகிறார் பாருங்க. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலகட்டத்திலே நாம் இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கையை ஊற்றி சொல்லலாம், ஆவியானவரே இந்த பகல் வேளையிலே எனக்குள்ளாக நீர் அசைவாடுவீராக. அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போமா? எல்லாரும் அப்போஸ்தலர்கள் எழுதின நிருபத்தை நம்ம எழுத்து கொடுவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடியிருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியா ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. எல்லாரும் வாசிங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்து அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு என்ன வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். எஸ், ஹல்லேலூயா. ஆமென். 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமா? 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம். எல்லாரும் வேதத்தை புரட்டிக்கிட்டே இருங்க. 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். எல்லாரும் வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம். எனக்கு முதலாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில வரும்போது நான் பலனடைகிறேன். என்னுடைய ஆத்துமா பலனடைகிறது. ஸ்தோத்திரம். என்னுடைய எண்ணங்கள் பலனடைகிறது. அவிசுவாசமான வார்த்தைகளுக்கு அங்கே இடமில்லை. ஹல்லேலூயா. என்னுடைய ஆவி பலனடைகிறது, என்னுடைய ஆத்துமா பலனடைகிறது, என்னுடைய சரீரம் பலனடைகிறது. நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட வரும்போது முதலாவது காரியம் நான் பலன் அடைகிறேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் பலன் அடைகிறேன். எத்தனை பேருக்கு இந்த காலை வேளை எனக்கு ஒரு பலன் தேவை? பிரச்சனையை கண்டு துவண்டு போறோம். ஏதாச்சும் வாழ்க்கையில் ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது துவண்டு போகிறோம். ஏதாவது ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போகிறோம். ஆவியானவரே எனக்கு ஒரு பலன் தேவை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன், ஆண்டவரை தேடுகிறதுல பலன் நமக்கு தேவை. எஸ். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது அநேக சீஷர்கள் அவர்களை கூடி இருந்தார்கள். அந்த ஒரு கான்வர்சேஷனை வேலை வாசிப்போம். 6வது வசனம் 1:6. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். ஹல்லேலூயா. நம்ம சில நேரம் ஆண்டவருடைய வல்லமையை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமையை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம்? தவறா. நமக்கு யாராச்சும் எதிராக பேசியிருப்பான்,
ஆண்டவர் அவன் பல்ல உடையும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே இருப்போம் டெய்லி. ஆண்டவர் ஒரு பல்ல உடைச்சிருக்கவே. அப்போ ஆண்டவருடைய வல்லமையை we mistakenly understood the God's power. ஆண்டவருடைய வல்லமையை தவறா நம்ம புரிந்து கொண்டு இருக்கிறோம். இல்ல 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 அல்லேலூயா. இஸ்ரவேலை திரும்ப மீட்டுக் கொள்ளவா நீ வந்திருக்கிறீர், எப்போ மீட்டுக் கொள்ளுவீர்? சண்டை போட்டு யார்கிட்ட? ரோம அரசாங்கத்துக்கு அண்டர்ல இருக்கு இப்போ அந்த இஸ்ரவேல். நீங்க ரோம அதிகாரிகிட்ட சண்டை போட்டு இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க எப்ப மீட்க போறீங்கன்னு கேட்கறாங்க. அப்ப சீசர்கள் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை அவர்கள் தவறாக புரிந்திருந்தார்கள். இன்றைக்கும் அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவியானுடைய பலனை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எதுக்கு இந்த பலன்? ஆவியானவர் எப்படிப்பட்ட பலனை எனக்கு தருகிறார்? அல்லேலூயா. நீங்க நினைக்கிற பலன்லாம் பழைய ஏற்பாடுல சிங்கத்தை கிழிக்கிறது, அடுத்தது கரடி வாயை கிழிக்கிறது, பவுட்டை பேக்கிறது, தாடையின் எலும்பு எடுத்து மண்டையை உடைக்கிறதுல அந்த பலன்லாம் பழைய ஏற்பாடு. ஆனா இந்த பலன் இது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பலன், டிஃப்ரெண்டான ஒரு பவர். இது எப்படிப்பட்ட பவரா இருக்கிறது பாருங்க. அதை தான் இப்ப நம்ம தியானிக்க போறோம். வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். அடுத்த வசனங்களை வாசிங்க. அதுக்கு அவர் பிதாவானவர் நான் ஆண்டவருக்கு சாட்சியா இருப்பதுக்கு தான் இந்த பலன் எனக்குள்ளாக இருக்கிறது. நான் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க, நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கதா இந்த பலன் எனக்குள்ளாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை உயர்த்தி நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வல்லமை எனக்குள்ளாக, என் சுபாவத்துக்குள்ளாக ஒரு மாற்றத்தை உண்டாக்குறது. எனக்குள்ளாக அடிக்கடி வருகிறதான தீய எண்ணங்களுக்கு மேலே ஆண்டுடைய வல்லமை அது மேற்கொள்ளுகிறதாக இருக்கிறது. அவிசுவாசத்தின் மேலே இந்த வல்லமை மேற்கொள்ளுதலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாவங்களை ஜெயிக்கிற இந்த வல்லமை எனக்குள்ளாக கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு இந்த வல்லமை? பலவீனத்தை மேற்கொள்ள, எதிர்ப்பை மேற்கொள்ள, அடுத்தது பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ள, உலகத்தின் வல்லமைகளை மேற்கொள்ள, அரசாங்க எதிர்ப்புகளை மேற்கொள்ள தேவ வல்லமை அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல எதிர்ப்புகள் அப்போஸ்தலர் காலத்தில் அநேகரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் மிகுந்த பலமாய் கிறிஸ்துவே கர்த்தர் என்று என்ன செய்தார்கள்? சொல்லுங்க சொல்லுங்க. அறிவித்தார்கள், சாட்சியாய் அறிவித்தார்கள். இந்த பலன் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்ல சத்தமா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை சொல்லுங்க. முதலாவது காரியம், சபை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். ஆமென். பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணின போது அங்கிருந்த 3000 மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்தார்? இறங்கினார். அவர்கள் மேலும் மட்டும் இல்ல, ஆவியானவர் வந்துட்டா அங்க ரட்சிப்பு வந்துரும், அங்க விடுதலை வந்துரும். நல்ல சத்தமா ஆமென் சொல்ல மாட்டீங்களே? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆமென். அங்க எத்தனை பேர் கூடி இருந்தாங்க? இல்ல, அதுக்கு முன்னாடி மேல் வீட்டறையில 120 மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அவர் பற்பல பாஷைகளை பேசினார்கள். அடுத்த காரியம் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது பேதுரு எழுந்து என்ன செய்கிறார்? பிரசங்கிக்கிறார். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்கள் நோக்கி உரத்த சத்தமா இப்ப பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். என்ன அர்த்தம்? அந்த 3000 பேர் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கிட்டாரு. வசனம் நிறைவேற ஆரம்பிக்குது. என் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவே. ஹல்லேலூயா. உன் சந்ததியின் மேலே என் ஆவியை ஊற்றுவே, மழையை பெய்ய பண்ணுவே. ஹல்லேலூயா. ஆமென். இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் எல்லார் மேல தம்முடைய ஆவியை ஊற்ற போகிறார். மீதியா இருக்கிறவர்கள், யார் மீதியா இருக்கிறவர்கள்? ரட்சிக்கப்படாதவர்கள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்குவார். நாவுகள் எல்லாம் அறிக்கை செய்யும், முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக வந்து முடங்கும். கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுகிற செய்கிற காலம்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமையிலே செலுத்துவோம், கனத்தை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். எங்கெங்கெல்லாம் சாட்சிகளாய் இருப்பீர்கள்? எருசலேம், யூதேயா, சமேரியா, பூமியின் கடைசி பரியந்தம் முழுவதும் நீங்கள் you will be my witnesses. நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, மனம் திரும்புதல் எங்க தொடங்குச்சு? முதலாம் நூற்றாண்டுல மனம் திரும்புதல் எங்க தொடங்குச்சு?
எருசலேம். எருசலேம் தூங்கின மனம் திரும்புதல் இப்ப சங்ககிரி வரைக்கும் வந்துருச்சு. எங்க தூங்கினது? மேல் விட்டாரில 120 பேர் துவங்கின அங்க மனம் திரும்புதல். அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்ப சங்ககிரிக்கு வந்துட்டார். இப்ப பூமியின் கடையாந்தர்களுக்கு அவர் போக போகிறார். எல்லார் மேல தம்முடைய ஆவியை ஊற்ற போகிறார். அல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் மீதியா இருக்கிறாங்க. அவங்க மேல இந்த 2024 தம்முடைய ஆவியை ஊற்ற போகிறார். ரட்சிக்கப்படுவார்கள், கர்த்தரை துதிப்பார்கள், அவரையே சேவிப்பார்கள். தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் இந்த காலைவேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். எஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எஸ் லார்ட். நம்ம சாட்சிகளாய் இருக்கும்போது, கர்த்தரே தேவன் என்று முழங்கும் போது, என் மூலமாய் அநேக ஜனங்கள் இயேசுவண்டை வருவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் முதலாவது சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவை தேடுவதில் ஒரு நிலப்பட வேண்டும். எல்லா நாளும் இயேசுவை தேட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டடைய சமயங்களில் கண்டடையுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். ஹல்லேலூயா. நான் அவருடைய சாட்சிகளாய் நான் இருக்கும்போது அவரை ஒவ்வொரு நாளும் நான் தேட வேண்டும். ஹல்லேலூயா. 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 நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு எப்படி இருப்பீங்க? கட்டளையா சொன்னார் ஆண்டவர், நீ சாட்சியா இருக்கணும். கட்டளையா சொன்னார் இல்ல, அவர் உங்ககிட்ட வந்துட்டா நம்ம ஆட்டோமேட்டிக்கா சாட்சிகளா மாறிடுவோம். ஹல்லேலூயா. இவெல்லாம் இயேசு கோயிலுக்கு போறான், நம்ம ஆளை பாரு, அவனை பாரு. இப்படி நம்ம சாட்சி கேட்ட வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. எங்க போறானா? இயேசு கோயிலுக்கு போறானாமா. இவெல்லாம் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிறான். வெக்கமா இல்லையா? அப்படி அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை விளங்கச் செய்வதற்கான வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்த தேவன் அல்ல, அவர் உயிரோடு கூட எழுந்தவர், மரணத்தையும் பாதாளத்தையும் விழுங்குகிறவர். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பிறர் அறிந்து கொள்ள செய்யத்தக்கதான வாழ்க்கையை, அப்படிப்பட்ட சாட்சியான வாழ்க்கையை நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துகிட்டே இருக்கணும். கையை உயர்த்தி அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லார் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன். குமாரர் குமார்த்திகள் என்ன சொல்வார்கள்? தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். மூப்பர்கள் என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாள் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். They will receive the message from God. Hallelujah. ஆமென். ஆவியானவர் எப்போது நமக்குள்ள இருக்கும்போது அவருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்க முடியும். 2 காரியங்களை சொன்னேன். ஆவியானவர் நம்ம மேல் வரும்போது பலன் அடைவோம். 2வது அவருக்கு சாட்சிகளாக இருப்போம். ஹல்லேலூயா. யோவேல வாசிக்கிற 2:32. 3வது காரியம், அவர் எனக்குள்ள வரும்போது நாம் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுவோம். ஹல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளுவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை தொழுது கொள்ளும் போது நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படுவோம், மீட்கப்படுவோம். ஆமென் சொல்வோம் சத்தத்தை உயர்த்தி. ஹல்லேலூயா. முதலாவது காரியம் மனம் திரும்புதல். உபவாச நாளை நியமிங்கள், அவரிடத்தில் சேருங்கள், உங்கள் இருதயத்தை அவர் பக்கமாய் திருப்புங்கள். 2வது ஸ்தோத்திரம், ரெஸ்டோரேஷன். என்னை நானே புதுப்பித்துக் கொள்ளணும். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை நான் புதுப்பித்துக் கொள்ளணும், அவரை நான் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். அப்போது என்ன ஆகும்? தானியங்கள் நிரம்பும், திராட்சரசம் வழிந்தோடும். ஆமென். எனக்கு எதிராய் செயல்படுகிற எல்லா சீதோமியர்கள், பெலிஸ்தியர்கள் எல்லாம் எனக்குள்ளாக, என் எல்லைக்குள்ளாக வருவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்போ இதெல்லாம் நடக்குது? சத்தமா சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. எப்போ நடக்குது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன். நல்ல சத்தமா வெளியுள்ள ஆட்கள்லாம் சொல்லுங்க. நான் மனம் திரும்பும் போது. எப்போ மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது? உபவாசிக்கும் மனம் திரும்புதல் சும்மா வராது. உபவாசிக்கும் போது. இயேசு வனாந்திரத்திலே ஆவியானவராலே நடத்தப்பட்டார், கொண்டு போகப்பட்டார். 40 நாள் இயேசு என்ன செஞ்சார்? வனாந்திரத்தில் உபவாசம், ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர். எனக்கு அன்பான அப்பாக்களே, அண்ணன்களே, உங்களை வேண்டி கேட்பது, அம்மாமார்களே, அக்காங்களே, தங்கச்சிங்களே, உங்களை நான் எல்லாத்தையும் வேண்டி கேட்பது, நீங்கள் குடும்பமாய்
உபவாச ஜெபத்துக்கெல்லாம் வாங்க. முக்கியமாக அந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை உபவாச ஜெபத்தில் பங்கு பெறுங்க. வந்து உங்கள் பிள்ளைங்களை வா வீட்டுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போயிடாதீங்க. ஐயா அம்மா, உங்கள் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் சந்ததியின் மேலே ஆவியானவர் அசைவாட வேண்டுமென்றா தயவு செஞ்சு இந்த 2024 உபவாச கூட்டங்களில் நீங்கள் அதை ஏதோ எடுத்துக்காதீங்க. அம்மா ஐயா மாருங்களே, மனைவிகளை விட்டுட்டு நீங்கள் மட்டும் போயிடாதீங்க. பரலோகத்துக்கு அவிய மட்டும் தான் வருவாவ. வாங்க எல்லாரும் கூடி என்ன சொல்றார் யோவேல், உபவாச நாளை நியமியுங்கள், பரிசுத்த உபவாச நாள். அப்போதான் நான் பரிசுத்தமாவேன், என் குடும்பம் பரிசுத்தமாகும், என் தலைமுறை என் சந்ததி பரிசுத்தமாகும். ஹல்லேலூயா. ஏன் தேவன் நம்மளை தெரிந்திருக்கிறார்? பரிசுத்த சந்ததியை பெறும்படி தானே. இருக்க இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று